ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஸ்விகி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரேஷன் பருப்பை வச்சு எப்படி வடை செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1.5 மணி நேரம் அளவுக்கு நான் இந்த ரேஷன் பருப்பு நல்லா ஊற வச்சு கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, 4 வரமிளகாய், அப்புறம் மல்லி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இஞ்சி இருந்தால் சேர்த்துக்கங்க, நான் இஞ்சி இல்லாதனால சேர்க்கல. இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு நல்லா எடுத்துக்கலாம், ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பருப்பை கூட சேர்த்து உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக தொளிச்சு தான் அரைக்கணும், இல்லாட்டி அரைக்க முடியாது. கொஞ்சம் நான் பருப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அந்த பருப்பு வாயில் கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே மல்லித்தலை, கருவேப்பிலை, அப்புறம் பொடியை கட் பண்ணி பெரிய வெங்காயம் இதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வடை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஓவனாக போடும்போது தண்ணியில் தொட்டு தொட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டு எடுத்துக்கலாம். தட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு மதிகொதி வச்சு திருப்பி விட்டுக்கிறேன். இது அப்படியே வேகும்போது சைட்லேயும் பாயாசத்துக்கு ஊற்றி வச்சுருக்கேன், அது வெந்துட்டுருக்கு. அப்புறம் இது வேகிறக்குள்ளே இடையில நம்ம சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சிட்டோன்னா அடுத்த டைம் போடும்போது டக்குன்னு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். அதனால தான் நான் அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இது எடுத்துகிட்டு அடுத்தது போடும்போது டக்குன்னு தட்டி எடுத்து போட்டுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சைட்லேயே பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றினா பாயாசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, இந்த வடையும் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரேஷன் பருப்பில் வடை சுட்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.